ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி கஷ்டம்லாம் தீர்ந்து போதுங்க. உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாள் வந்துருச்சு. கண்டகச்சனி, அஷ்டமச்சனி கடந்த 5 வருஷமாக பாடாப்படுத்தீங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. சரியா? குடும்பத்திலையும் சரி, கணவன் மனைவி உறவுகளும் சரி, திருமண அமைப்புகளும் சரி, நண்பர்கள், சொந்த பந்தம், வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருந்துச்சு. நிறைய நெருக்கடியாக இருந்துச்சு. கழுத்துப்படியாக இருந்தது. எல்லாம் சரியாக போகுது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, கிரக அமைப்புகள் அதுக்கு பக்கபலமாக இருக்குது. ராசியில் சந்திரனும் செவ்வாயும் சேர்றாங்க. வருகிற 4ஆம் தேதி 4/5/2025 சித்திரை 21 ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு ஒரு சின்ன பூஜையை பண்ணிடுங்க. நான் முதலே அந்த பூஜையை சொல்லிடுறேன். அந்த வழிபாட்டு முறையை சொல்லிவிட்டு உங்களுக்கு பலனை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறோம். பொது ஜோடத்திலிருந்து கடகராசிக்கு சாதக பாதகங்கள், நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகாரம், வழிபாடு, தோஷ நிவர்த்தி, இப்படி நிறைய தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எங்கள் டீம் வேலை செய்யுது. அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடகராசி நேயர்கள், ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் மற்ற அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. உங்கள் பொற்பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன். ராசியில் செவ்வாயும் சந்திரனும் சேர்றாங்க. உங்கள் ராசிநாதன் கூட ராஜயோகாதிபதி சேர்றாரு. ராசிக்கு 5, 9 கூடையவன் சேர்றாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி சேர்றாங்க. பூச நட்சத்திரத்தில் சந்திரன் செவ்வாய் ஒன்று சேர்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரமங்கல யோகம். சந்திரன் செவ்வாயும் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் கேந்திரமாக இருக்கிறாங்க. புதனுக்கும் கேந்திரமாக இருக்கிறாங்க. இப்படி இயற்கை சுபகிரகங்களுக்கு கேந்திரமாக ஒரு நாள் வருது. முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பூச நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம். தைப்பூசம் கடகராசியில் தான் நடக்கும். சரியா? உங்கள் ராசியில் சந்திரனும் 7ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறதா தைப்பூசம். ஸோ பூச நட்சத்திரம் ஒரு முக்கியமான நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்கு வேண்டிய நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி முருகப்பெருமானுடைய அம்சமாக இருக்கிற அங்காரகனும் சக்தி வடிவமான சந்திரனும் சேர்ந்துடுறாங்க. சக்திவேல் முருகனுடைய அம்சமாக அன்றைக்கி கடகராசிக்கு பார்க்கப்படுகிறது. அன்று 4/5/2025 சித்திரை 21 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சப்தமி அன்னைக்கு, பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு காலையில் 7:30 to 8:30 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. கரெக்டாக 8 மணிக்கு ஒரு பூஜையை முடிச்சிருங்க. முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணுங்கள். முருகப்பெருமானை செவ்வரளி பூக்களால் அலங்காரப்படுத்துங்க. 2 செவ்வாழைப்பழம், 2 வெத்தலை, 4 கற்கண்டு, 2 கொட்டைப்பாக்கு, இவ்வளோ தான். வேறு எதுவுமே வேண்டாம். இதை படையில் வச்சு நைவேத்தியமாக வச்சு முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தச கவசம் படிங்க. கந்தகுரு கவசம் படிங்க. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கந்தர் அனுபூதி, கழிவெண்பா, திருமுருக ஆட்டுப்படை படிங்க. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலைஞடமே. செந்தனர் சேவா என்று திருநீர் எனவிற்கு மேவராதா வனை. உருவா அருவாய் உளதாய் அழதாய் மருவா மலரா மணியா உளையா கருவா உயிரா கதியா விதியா குருவா வருவா அருவா குகனே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமலர் அஞ்சேல்ன வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு காலம் நிலைக்கல் 2 காலம் தோன்றும். முருகா என்று ஓதற்கு முன் அழகெல்லாம் முருகனே, அருள் எல்லாம் முருகனே, தெளிவு எல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே. அந்த முருகப்பெருமானை வேண்டுங்க. நல்லது நடக்கும். எனக்கு தெரிஞ்சதை சிலவற்றை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். சரியா? முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். முருகனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் சித்ரா பௌர்ணமி வருது. ராசிக்கு 4 10ஆம் இடத்துல 4/10ஆம் இடத்துல அந்த யோகம் நடக்கிறது. செவ்வாய் ராசிக்கு 5/10 கூடையவன். சரியா? ராஜயோகாதிபதி. நான் முதல்ல 9 சொல்லிட்டேன். 5/10 கூடையவன், பஞ்சமாதிபதி, கர்மஸ்தானாதிபதி. ஸோ உங்கள் ராசியில் கர்மஸ்தானாதிபதி உட்காந்துருக்கிறாரு. கர்மஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சந்திரன் கூட சேர்ந்து அருமையான பலனை கொடுக்குறாரு. சித்ரா பௌர்ணமி வளர்பிறை சந்திரனாக ராசிக்கு 4/10ஆம் இடத்துல நடக்கிறது. கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் நல்லாயிருக்கும், இணக்கம் இருக்கும். கூட்டு குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் தாயோட அன்பு நல்லாயிருக்கும். தாயாதிகள் நல்லபடியாக இருப்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ஒரு பூமிக்காரன் அல்லவா, சந்திரன் கூட சேரும்போது விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். விவசாயம், நன்சை விவசாயம் நல்லாயிருக்கும். பழத்தோட்டம் வச்சுருக்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படி பலதரப்பட்ட கடகராசினியர்கள் நல்ல ஒரு பலன்களை அடைய போகிறீங்க. கஷ்டமெல்லாம் கரைஞ்சு போயிடும். கஷ்டம்னு என்ன சார்? நம்ம நினைக்கிற காரியம் நடக்காமல் இருக்கிறது, அதுக்கு தான் கஷ்டம். ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை, கை மீறி போகுதுன்னா கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம். நமக்கு மீறிய நம்ம சக்திக்கு மீறி நடக்கும்போது கஷ்டப்படுறோம். ஸோ இனிமேல் அதெல்லாம் சரிப்படுத்தப்படும். உங்கள் சக்திக்கு உட்பட்டு தான் எல்லாமே இருக்கும். சரியா? கஷ்டம் பெருசாக உங்களை சாதிக்காது, உங்களை பாதிக்காது. கஷ்டத்தை நீங்கள் அடித்து துவசம் பண்ணிடுவீங்க. கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுப்பீங்க. ஸோ கஷ்டம் உங்களுக்கு கடைசி நாளாக போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4/5/2025 ஒரு சின்ன பூஜை கரெக்டாக 8 மணிக்கு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 12/5/2025 சிறப்பாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். 4ஆம் தேதியிலிருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் 12/5/2025 12/5/2025 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். துலாமில் போய் உட்காந்துருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4இல் சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிநாதன்
சுகப்படுவீங்க. சுகஸ்தானத்தில் உட்காந்து இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், நல்லாயிருக்கும். ராசிக்கு 4-11 குடையவன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல தனிச்ச சுக்கிரனாக புதனுடைய சாரம் இருது, மிகச்சிறப்பு. வெளிநாட்டு யோகம் வெகுவாக அமையும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வியாபாரம் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடகராசிக்கு அடுத்து வருகின்ற காலத்தை பார்த்தோம்னா கிரக நிலை நல்லா இருக்குது. சுக்கிரன் அடுத்த ராசிக்கு 10, 11, 12க்கு வருவார். அருமையான பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 4-11 குடையவன் நல்ல நன்மைக்கு வரதுனால குடும்பத்தில் சுகம் இருக்கும், லாபம் இருக்கும். அவ்வளோதான். சுகமும் லாபமும் இருந்தால் போதுமே. சுகப்படுவீர்கள், லாபப்படுவீர்கள். எதுலேயும் லாபம் இருக்கும். விரலுக்கேற்ற விற்கும். 1000 லட்சமாகும், லட்சம் கொடிகளாகும். உங்கள் இன்வால்மெண்ட்டை பொறுத்து. சரியா நேர்களே? கர்மஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ராசியில் வந்து நீசமாக இருக்கிறாரு. 4ஆம் தேதி நீசபங்கம் அடைகிறாரு. அதுக்கு தான் பூஜை பண்ண சொல்கிறேன். நான் பூஜை பண்ண சொல்கிற முக்கிய காரணம் என்னன்னா, செவ்வாய் அன்றைக்கி நீசபங்கம் அடைவார். வீடு கொடுத்த சந்திரன் உடன் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து வந்து 14, 15 பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க. செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாய், அப்போயும் நீசபங்கம் அடைவார். சரியா? இப்படி சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி செவ்வாயோட நிலைப்பாடு இருக்கும். அந்த பூஜை புனஸ்காரத்தை நல்லபடியாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதம் கொடையாக இருக்கும், ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அடுத்து வர நாட்கள் கஷ்டமெல்லாம் இருக்கலாம். நான் வந்து இதை தாங்க சொல்லுவேன். பலன்கள்லாம் வேறு, எல்லாரும் சொல்லிட்டு போகலாம். கடகராசிக்கு எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், வாய்க்கு நீக்க சொல்லலாம், சாதக பாதத்தை சொல்லலாம். சரியா நேர்களே? நான் அதையும் சொல்லுவேன். நான் கடகராசிக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு கிரகத்தை எடுத்து ஆதிபத்தியத்துக்கு இப்போ கிரக கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதையும் சொல்கிறேன் நான். பட் வந்து அந்த முக்கியமான அன்றைக்கி அந்த நேரங்காலம் சரியாக வரும்போது அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சப்தமி திதி, பூச நட்சத்திரம், சந்திரன் செவ்வாய் ஒன்று சேர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உகந்த நாள். சூரியன் ராசிக்கு 2 குடையவன் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கான். அருமையான அமைப்புங்க. நல்லாயிருக்கும். வருமானம் நல்லாயிருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள் பேச்செல்லாம் ஈடுபடும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மரியாதை இருக்கும். அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும். சரி, அரசு தொடர்புக்காரங்க நல்லாயிருக்கும். தாப்பனுடைய பேச்சை கேட்பீங்க. தாப்பனுடைய உறவு முறையால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். பண ஒரு திருப்தியாக இருக்கும். 2 கூடியவன் 2க்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? தான் வீட்டுக்கு மறையாமல் 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது மிகச்சிறப்பு. 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அருமையான அமைப்பு. 10ஆம் இடத்துல சூரியன் நாராயண யோகம். புதன் ஒரு வியாபார கிரகம். 10ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால வியாபாரம் நல்லாயிருக்கும். ராசிக்கு 3, 12 கூடியவன் 10ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால அக்கம் பக்கத்தில் வேலைக்கு போகிறவங்க, தூர தேசத்தில் வேலைக்கு இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு வெளியே தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? புதன் சிறப்பாக செய்வார். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நவதானிய வியாபாரம், புஸ்தக வியாபாரம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, கார்மெண்ட்ஸு, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, அப்புறம் வந்து இன்டர்நெட் சென்டரு, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டது, விளையாட்டு பொருட்கள்லாம் வராது, கைவினை பொருட்கள் சம்மந்தப்பட்டது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா புதன் வந்து அதுக்கெல்லாம் உள்ள கிரகம் தான். ஃபார்ச்சுனேட்லி புதனும் சூரியனும் ஒன்று சேரல, ஆனால் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. புதன் கெட்டு போகல, தனித்த புதனாக 10ஆம் இடத்தை பார்க்குறது மிக அருமையான அமைப்பு. 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4 கூடையவன் வந்து ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல உச்சம். அருமையான காம்பினேஷன். சரியா? அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 11 கூடையவனும் சரி, 2 கூடையவனும் சரி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 11, 2 தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுகஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார். சரியா நேர்களே? தனஸ்தானாதிபதி சூரியன், லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் எடுத்துக்கணும். புதன் வந்து வெறியாதிபதியாக இருந்தாலுமே 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன, தூரதேசத்தில் தொழில் வியாபாரம் இருக்கும், இல்லைன்னா அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்கும். ஆதாயத்துக்காக தான் ஆற்ற கட்டி அலைவீங்க. இப்படி தான் பலன்கள் போகும். சரியா நேர்களே? இந்நேரம் நல்லா அலைஞ்சு திரிங்க. இந்நேரம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அலைஞ்சு திரிங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் வந்து வீரமும் இருக்கும், விவேகமும் இருக்கும், மதிநுட்பமும் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ரோஷமும் இருக்கும், ஒரு தலைமை பண்பு இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும். ஆளுகள் வச்சு வேலை வாங்குவீங்க. சூரியன் முதன்மை தொழில்காரகன் 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து மிகச்சிறப்பு. சரியா? தொழிலில் நல்லா பின்னி எடுப்பீங்க. அடுத்து 11ஆம் இடத்துக்கு போவார். அருமையான வாய்ப்பு. வைகாசி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரியா? சூரியனால் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் விரயம் இருக்கும், அவ்வளோதான். 2 கூடையும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆணி மாதத்தில் குடும்ப செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்படி தாங்க ப்ரிடிக்ஷன் போய்கிட்டே இருக்கும். சரியா? கன்னிராசிக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் இன்றைக்கி தேதி என்ன, சித்திரை 19. இந்த வருஷம் விஸ்வாவசு வருடம் பங்குனி 30ஆம் தேதி வரைக்கும் எப்படி பலன்கள் போகணும்னு சொல்லலாம். அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். சூரிய நிலைப்பாடு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சந்திர நிலைப்பாடு கொஞ்சம் கணக்கு பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் 2 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார், ஸ்கிப் ஆகிட்டே இருப்பார். செவ்வாய் நிலைப்பாடை சொல்லலாம், புதனுடைய நிலைப்பாடை சொல்லலாம், குருவுடைய நிலைப்பாடை சொல்லலாம்,
சுக்கிரனுடைய நிலைப்பாடு சொல்லலாம், சனிபானுடைய நிலைப்பாடு, ராகுகளுடைய நிலைப்பாடு சொல்லலாம். அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, ஆரம்பிச்சாச்சு, சொல்லி தான் ஆகணும். சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, சரியா, பரவாயில்ல. ராசிக்கு அவர் வீட்டுக்கு எப்படி சார் இருக்கிறாரு அப்படின்னா 7ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓரளவு நல்லா இருக்கும். கணவன் மணி சேர்ந்து நல்லபடியாக காரியம் வீரியமாக இருப்பீங்க. கணவன் மணி சேர்ந்து செய்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். 8ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தூரதேச அமைப்பில் பணம் கிடைக்கும், சரியா. தூரதேச அமைப்பு, வெளிவட்டார தொடர்பில் பணம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம் வரும், எதிர்பாராத பணம் வரும். அதே நேரத்தில் சில பேருக்கு எதிர்பாராத பொருள் செலவும் இருக்கும், அதையும் கொடுப்பாரு. 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் உச்ச சுக்கிரன் கூட இருக்கிறதுனால இப்போதைக்கு நிலைமை நல்லாயிருக்கும். மே 31ஆம் தேதிக்கு மேலே தாப்பனாரோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, சரியா. அதில் சில பிரச்சனை, சில செலவுகள் இருக்கும். தாப்பன விஷயத்தில் சில வம்பு தும்புகள் செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். தூரதேச தொழில் நல்லபடியாக அமையும். ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான அமைப்பு. லாபம் நல்லா இருக்கும், செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கும், தர்ம காரியங்கள் பண்ணுவீங்க. பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு பின்னாடி வயசான காலத்தில் இருந்து யோசித்து செய்கிற மாதிரி இப்போ செய்வீங்க. அதாவது எப்படின்னா 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபம். 9ஆம் இடங்கிறது பேர் சொல்கிறது, பெரிய வெற்றியை கொடுக்குறது. தம் வாழ்நாள் கழித்து நம்ம பேர் நிலச்சி நிற்கிறது. அதைத்தான் தர்மஸ்தானம் அப்படிங்கிறாங்க. தர்மம்னால என்னென்னா சாகாவரம் பெற்றதுன்னு அர்த்தம். ஒருத்தன் செஞ்ச தர்மம் இன்னும் நிற்கும். கர்ணனை பற்றி பேசுகிறோம்னா அவன் செஞ்ச தர்மத்தை பற்றி தான் பேசுகிறோம். கர்ணன் என்ற தனி மனிதனை யாரும் பார்த்தது கிடையாது. கர்ணன் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. கர்ணன் பொண்டாட்டி எப்படி இருப்பா, சுமதி எப்படி இருப்பா, மகன் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்ணன் செஞ்ச தர்மம் அவன் ஒரு வள்ளல், சரியா. தர்மம், அந்த தர்மம் இன்றைக்கி நிற்குது இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில். இன்றைக்கும் அந்த மகாபாரதத்தில் கர்ணனா தர்மம் தான் வருது, சரியா. ஏன்னா அவன் தர்மம் பண்ணியிருக்கிறான். ஸோ தர்மங்கிறது வந்து மனிதன் வாழ்நாளைக்கு பிறகும் சாகாவரம் பெற்றது. எந்த ஒரு மனிதருக்குமே சரிதான். இன்றைக்கி வாழ்ந்து விட்டு போன மக்கள்லாம் சில தலைவர்களை பற்றி பேசும்போது தர்மம் தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பற்றி பேசும்போது என்னென்னா அவர் செஞ்ச வள்ளல் தன்மை, கொடை வள்ளல். அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் இருக்கலாம், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஆனால் அவர் செஞ்ச வள்ளல் தன்மை, கொடைத்தன்மை வந்து இன்னும் நிற்குது. 1987 இறந்தார் அவர். 1987 டிசம்பர் 25ஆம் தேதி இறந்தார். கிட்டத்தட்ட வந்து 87, இன்றைக்கி எவ்வளவு, இன்றைக்கி 38 வருஷம் ஆச்சு. இன்னும் அவர் பேர் நிற்குது, மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய பேர் நிற்குது. ஏன்? வள்ளல் தன்மை. அது மாதிரி தான் 9ஆம் இடம் வந்து தர்மஸ்தானம். தர்மஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ செய்கிற காரிய கர்மங்கள் எல்லாமே உங்கள் தலைமுறை தாண்டி நிற்கும், உங்கள் காலம் தாண்டி நிற்கும். அந்த அமைப்பு சனி பகவான் செய்வார். 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 2.5 வருஷத்துக்கு இருப்பார். நல்ல காரியத்தை செய்யுங்க, சரியா. மனம் முகிழ்ந்து நல்ல காரியங்கள் செய்யுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். தகப்பன் வழியில் சில பிரச்சனைகள் வரும். கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அப்பா வழியில் சில பிரச்சனைகள் செலவு வரும்னு. கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஜோதிடத்தில் எதுவும் பொய்த்து போகாது. எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே அந்த ஆதிபதி விஷயங்களை புரட்டி போட்டு பேசும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே நேர்களே, சனி பகவானால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் தூரதேசத்தில் அமைப்பிலிருந்து சில வேலை வருமானம் வரும். 8-2 வரும்போது வெளிவட்டாரத்துலேருந்து தான் பணம் வரும் வீட்டுக்கு. கடகராசினியர்கள் இந்நேரம் வந்து மேக்ஸிமம் வீட்டை விட்டு தான் வெளியே இருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே இருந்து பணத்தை கொண்டு வருவீங்க. அது வந்து தொழில் பண்ணுறதை காட்டிலும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகம் கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். கடல் கடந்து போகணும். மீனம் ஒரு நீர் ராசி, அங்கே சனி பகவான் இருக்கிறார், உத்தியோக கிரகம். ஸோ கடல் தாண்டி நீர் தாண்டி போய் அங்கே உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். கல்ஃப் கண்ட்ரி, யூஎஸ்ஏ போகிறது. யூஎஸ்ஏ கூட சொல்ல முடியாது, ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு எந்திரமான கிரகம். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இப்படி சில என்ன சொல்லுவாங்க லேபர் சம்மந்தப்பட்ட வேலைகள், அதெல்லாம் வந்து டிப்ளமோ ஹோல்டர் தான் வரும். ஏன்னா டிப்ளமோ ஹோல்டர் தான் வந்து டெய்லி லேபரை பார்ப்பாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க பார்க்க மாட்டாங்க, ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு அப்படி கன்சல்டண்ட்டாக போயிடுவாங்க. ஐடி படித்தவங்களுக்கு லேபருக்கு சம்மந்தமே இல்லை. ஐடிங்கிறது ஏதோ புது உலகம், அந்த உலகத்தை பற்றி அப்புறம் பேசிக்கிறோம். ஆனால் சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க லேபர் கான்ட்ராக்டில் தான் இருப்பாங்க. லேபர் மேனேஜ்மெண்ட், லேபர் ஃபோர்ஸ், சப் கான்ட்ராக்டர்ஸ், இது மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில் தான் இருப்பாங்க. டிப்ளமோ முடித்தவங்க, மெக்கானிக்கல் முடித்தவங்க, ஆட்டோமொபைல் முடித்தவங்க, ஆர்என்டிசி முடித்தவங்க, ஏர் கண்டிஷன் முடித்தவங்க, இப்படி டிப்ளமோ கேட்டகரியில் நிறைய படித்தவங்கலாம் அந்த வேலையில் இருப்பாங்க. தொழில்நுட்ப உதவியாளராக இருப்பாங்க. அடுத்து வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிரச்சனை இல்லை. எளிய சகோதரன் தம்பிக்கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். சரி, அவங்களால சேர்ந்து வேலை பார்ப்பீங்க, ஒரு இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. தாய் வழியில் சில முரண்பாடுகள் இருக்கும். தாய் வழி உறவுகிட்ட சில முரண்பாடுகள் இருக்கும், கான்ட்ராவர்சன் இருக்கும். குறிப்பாக தாய் வழி உறவுகிட்ட கடன் படுறது, இல்லைனா அவங்க உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போகிறது, அவங்க உங்களை கையை பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறது, இது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். தாய் வழி உறவில் யாருனாச்சும் வந்து கையை கட்டி பணம் கேட்பாங்க உங்கள்கிட்ட. காசு கொடு, நல்லா சம்பாதிக்கிறேல, நான் உனக்கு மாமன் தானே, தாய் மாமன் தானே, காசு கொடு, நான் உன் சித்தி தானே, எனக்கு காசு கொடு, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான், சரியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிள்ளைகள் வச்சதில் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகள் நல்லா வேலை பார்ப்பாங்க, அவ்வளோதான்.
அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க பாட்டு நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளால் அந்த பிரச்சனை இருக்காது, அவங்க பாட்டு சொல்லி நல்லபடியாக போகும். ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், இதுவும் சில பிரச்சனை தான். குடும்பத்தில் சில நேரத்தில் இன்டகிரேஷன் இருக்காது, இணக்கம் இருக்காது, கான்ட்ராவர்சன் இருக்கும். சரியா? அதெல்லாம் சனி பகவான் செய்வார், நிலச்சி செய்வார். நான் எதுக்கு இந்த சனி பகவான் மறுபடியும் சுற்று வந்தேன்னா அவரை பற்றி சொல்கிறேன்னா, ஏன்னா அவரோட பலன்கள் நிலச்சி இருக்கும். எந்த பலன்கள் நிலச்சி இருக்கோ அதோடைய எஃபெக்ட் தான் வீட்டில் இருக்கும். வீட்லேயும் இருக்கும், தொழில் பண்ணுற இடத்துலையும் இருக்கும், உத்தியோகத்திலையும் இருக்கும். மற்ற கிரகங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். புதன், சூரியன் இவங்களாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சனி, செவ்வாய், குரு, ராகு, கேதுகள் இந்த 4 கிரகங்களுடைய பலன்களை தான் எப்போயுமே 5 கிரகங்களுடைய பலன்களை தான் எப்போயுமே சாலிடாக நிற்கும். சனி, குரு, ராகு, கேதுகள், செவ்வாய். சரியா? இவங்க தான் வந்து ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. இதில் செவ்வாயும் குருவும் வந்து கடகராசி வேண்டியவர்கள், நல்லது செய்கிறவங்க. இவங்க நல்லது செய்கிறவங்க வந்து ஆகாத இடத்துல இருந்துட்டாங்கன்னா கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் ஜோதிடம். கடகராசிக்கு பிரச்சனை இருக்குது சார், அதிகமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களை காப்பாற்ற வேண்டிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது. நமக்கு வேண்டியவன் வந்து உதவாமல் போயிடுவான். பெத்த பிள்ளையே தாப்பனுக்கு உதவலைன்னா தாப்பனை யார் காப்பாற்றுவா? பெத்த பிள்ளையே தாப்பனுக்கு உதவலை, தாப்பனை பார்க்கலை அப்படின்னா தாப்பனை யார் காப்பாற்றுவா? அதுமா தான் கடகராசிக்கு வேண்டியவன் யார்? செவ்வாயும் குருவும் வந்து நல்ல நிலைமையில் இல்லைன்னா கடகராசியை காப்பாற்ற முடியாது. இந்நேரம் வந்து எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு நல்ல கிரகம் தான், 12ஆம் இடத்துக்கு போகிறார், சுப செலவு கொடுப்பார். அவர் உங்களை இப்போ காப்பாற்ற மாட்டார் அவ்வளோவா. செவ்வாய் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, கைகள் கட்டப்பட்ட நிலையில் நீசமாக இருக்கிறாரு. இப்போ வந்து வேண்டிய கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இல்லை, ஆனால் ஆகாத கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ஆகாத கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, கெடுதல் பண்ணுறவங்க வந்து கெடுதலை பண்ண மாட்டாங்க, நல்லது பண்ணுறவங்க அவங்களும் நல்லது பண்ண மாட்டாங்க. அப்போ எப்படி சார் இருக்குன்னா நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கடகராசி பலன்கள் பார்த்தோம்னா நியூட்ரலாக தான் போயிட்டுருக்கோம். இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சாலுமே நிறைய பேருக்கு இந்த நியூட்ரல் பலன்கள் தான் இருக்கும். ஏதோ போகுதுப்பா, கைக்கு வாய்க்கும் போய்கிட்டு இருக்குது, ஏதோ பிரச்சனை இல்லாமல் போகுது, ஏதோ பொழப்பு போய்கிட்டுருக்கு, வண்டி போய்கிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது, அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகணும். இன்னும் நாட்களாக கிரகங்கள் மாறி வரும்போது நிலைமை வந்து சகஜமாக வரும். இப்போ கடகராசிக்கு ஆகாத கிரகம் சனி பகவான் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, புதனும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுக்கிரன் மத்தியம பலனை கொடுப்பார். சரியா? கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார், மத்தியஸ்தராக இருப்பார், நியூட்ரலாக இருப்பார். அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு. ஸோ சூரியன், புதன், சனி பகவான் தான் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. வடக்கு பக்கம் இருக்கிறாங்க, ராசிக்கு வடக்கு பக்கம், மீனம் டு மிதுனத்துக்கு வராங்க. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. எப்போவுமே வடபுலம் தான் வாழும். சரியா? அது எங்கேனைக்கும் உள்ளதான். இந்தியாவே எடுத்துக்கோங்க, டெல்லி அந்த அங்கே நார்த்தில் இருக்கிற ஸ்டேட் மாதிரி இது சென்னைக்கு மதிப்பு இருக்காது. சரியா? ஏன்னா அங்கே தான் வாழும். எது வந்தாலுமே அங்கே தான் இருக்கும். டெல்லி, மும்பை இதுதான் நல்லபடியாக இருக்கும். அதுக்கடுத்து தான் சென்னைக்கு வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போயும் வடக்கு வாழும், தெற்கு தேயும். தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, திருநெல்வேலி பக்கம்லாம் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. வீட்டுக்கு வெள்ளை தான் அடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் கலர் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க பாதி பேர். திருநெல்வேலி இடிச்சுக்குள்ளே போய் பாருங்கள், இன்னும் அப்படி தான் இருப்பாங்க. பாதி பேர் மெட்ராஸுக்கே போயிருக்க மாட்டாங்க, வாழ்நாள் முடிச்சுட்டு போயிடுவாங்க. திருநெல்வேலியில் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. திருநெல்வேலி தாண்டி தக்க போயிட்டோம்னா இன்னும் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க. இது உண்மை. இந்த வீடியோ கேட்குற திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தான் அங்கே அவங்களோட இது இருக்கும். சமூகவியல் அப்படி தான் இருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கம், சோசியல் அமைப்பு எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போயுமே வந்து வடபுலம் தான் வாழும், வடபுலம் தான் வாழும். நம்ம காட்டில் அமெரிக்காரன் நல்லா இருக்கிறான்ல, வடக்க இருக்கிறான், அவன் நல்லா இருக்கான். இன்றைக்கும் வடபுலம் வாழும். ஏன்னா வடக்கு வந்து குபேரனுடைய இடம். சரியா? இப்படி வேத ஜோதிடத்தை தொட்டு பேசிகிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. காரியம் இல்லாத காரணம் இல்லை, காரணம் இல்லாத காரியமும் இல்லை. ஓகே நேர்களே, கடகராசிக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா? பலன்கள் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். செவ்வாய் ராசி விட்டு கீழே இறங்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரன் புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சூரியனும் நல்ல நிலைமைக்கு வராரு. உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. சரியா? அது பெரிய ராசிநாதன் சொல்ல முடியாது, 2 கூடையவன், தன குடும்ப வாக்கு சனாபதி சூரியன். ராசிக்கு 2 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஓரளவுக்கு பணப்பழக்கம் இருக்கும், நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் இன்டகிரேஷனாக நல்லபடியாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார், வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சரியா நேர்களே? லைக் பண்ணுறதா ரொம்ப விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு நல்லாயிருக்கும், தாய்வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும், தாய்வழி உறவுகளோடு நல்ல விதமாக பார்க்கப்படுவீங்க. வீட்டில் வீடு மனை வண்டி வாகன யோகம்லாம் இருக்கும். இந்த விஷயத்திலலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா? உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களால் நல்ல நன்மை இருக்கும். அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்கும். மேலிடத்துலேருந்து சில பொறுப்புகள் வரும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நண்பர்களால் உதவி இருக்கும், நல்ல விதமாக வாய்ப்பு வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. தொழில் செய்வர்களுக்கும் லாபகரமாக இருக்கும். இருந்தபோதிலும் முதலீட்டு போதும்போது யாரையும் நம்ப வேண்டாம். சொந்தமாக நீங்களே எல்லாத்திலும் ஒரு கவனமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு வேலை இருந்தாலுமே உங்களை அட்டென்ஷன் இருக்கணும். சரியா? உங்கள் மேற்பார்வையில் தான் இருக்கணும். உத்தியோகஸ்தர்கள் நல்லபடியாக வேலை வைப்பீங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உத்தியோகம், வேலை, டிரான்ஸ்ஃபர், உயர்வு எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரெகக்னேஷன் இருக்கும், நல்ல விதமாக இருக்குது. சரியா? குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும், விசேஷங்கள் நடக்கும். இறைவனுடைய அனுக்கிரகத்தினால எல்லோரும் தைரியமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு வந்து உடலில் வந்து சில அலர்ஜி ஏற்படும் மறைவிடங்களில்.
மறைவான இடங்களில் வந்து அலர்ஜி அரிப்பு தடுப்பு ஏற்படும். ஏற்கனவே இந்த சம்மரில் வந்து இந்த வேனக்கட்டி கொப்பளம் வேர்க்கூறு இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைக்குள்ளே சில மனக்கசப்புகள் வந்து போகும். சரியா, மனக்கசப்பு வந்து போயிட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தையாரோடம் அப்பா கிட்ட சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதான். சரியா, அது அப்படி தான் இருக்கும். இருந்த போதிலும் குடும்பத்தில் ஆசாபாசமாக இருப்பீங்க. சின்ன நடுவில் இருந்தாலுமே குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவீங்க. அப்பா விஷயத்தில் சில மருத்துவ செலவுகளும் வரும். ஓகே நேயர்களே, இதுதான் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுகிறது. புனர்பூச 4ஆம் பாதம். புனர்பூச 4ஆம் பாதத்துக்கு வந்து நீங்கள் மற்றவங்க சொல்லதை கேட்காதீங்க. உங்கள் இயல்புக்கு இருங்க. நல்லது சொன்னால் கேட்டுக்கோங்க. ஆகாததை மற்றவங்க சொன்னாங்கன்னா கேட்காதீங்க. முடிவு எடுங்க. வீட்டில் பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தில் இந்த போட்டியெல்லாம் சரியாக போயிடும். வியாபாரத்தில் சரக்குகள் அனுப்பும்போது கவனமாக இருங்க. எதனாச்சும் கிளைண்ட்டுக்கு வந்து எதனாச்சும் சரக்குகள் அனுப்பும்போது வைக்கும்போது அந்த கரஸ்பாண்டிங்கில் கவனமாக இருங்க. பூச நட்சத்திரம் நல்லா இருப்பீங்க. எல்லாத்தையும் அனுசரித்து போவீங்க. குடும்பத்தில் விசேஷம் இருக்கும். கணவன் மனைவி கிட்ட நல்ல இயல்பாக இருப்பீங்க. பூச நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆயில்யம் பிள்ளைகள் உடல்நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானமாக இருங்க. நல்லா தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. நல்ல பிரிஸ்காக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. டேலண்டாக இருப்பீங்க. மதிப்பு மரியாதை கூடும். மனதில் ஒரு தைரியம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, சந்திராஷ்டிரம் இருக்குது. மே 20, 21 இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்ட தினங்கள் 13, 14, 15. மே 13, 14, 15 அதிர்ஷ்ட தினங்களாக இந்த பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்துக்கு சொல்கிறேன். நான் அடுத்த மாதத்துக்கு அடுத்த டிப்பில் சொல்கிறேன். வழிபாடு நான் சொன்ன முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. புதன் நல்ல நிலைமைக்கு வராரு அடுத்தடுத்து. சரியா, ராசிக்கு 10, 11, 12ஆம் இடத்துக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வரதுனால பெருமாளுடைய வழிபாடு கூடுதல் பண்ணிட்டீங்களா நல்ல விதமாக இருக்கும். சரியா, செலவு குறையும். ஆள் நல்லா இருப்பீங்க. புதன் 3 12 கூடியவன். தைரிய வீரிய சனாதிபதி, விரைய சனாதிபதி. ஸோ விரயம் குறையும். விரயம் குறைஞ்சாலே சேமிப்பு அதிகமாயிருன்னு அர்த்தம். ஸோ பெருமாளை கும்பிடுங்க. புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க. ஆயிலை நட்சத்திரம் வருது. 5ஆம் தேதி வருது. சரி, 5ஆம் தேதி வர திங்கக்கிழமை வருது. அன்றைக்கி கூட பெருமாள் கோயிலுக்கு போகலாம். பொதுவாக பெருமாளை கும்பிடுறதுக்கு வந்து புதன்கிழமை போகலாம். புதன் உரையில் போகலாம். இல்லைனா ஆயில்யம் கேட்டே ரேவதி நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். கேலண்டரில் பார்த்துக்கோங்க. நான் இப்போ சர்ச்சமாக பார்த்தேன். 5ஆம் தேதி ஆயிலை நட்சத்திரம் வருது. ஏன்னா இந்த 4ஆம் தேதி பர்டிகுலருக்காக பார்க்கும்போது 5ஆம் தேதி ஆயிலை நட்சத்திரம் வருது. அன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம். சரியா, இரவு 7 to 8 புதன் உரை வரும். அந்நேரம் போனீங்கன்னா சூட்சமம் நல்லாயிருக்கும். இதுதாங்க ஒரு முக்கியம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சனி உரையில் போகணும். இல்லைனா பூச நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி சனி உரையில் போகணும். பூச நட்சத்திரம் வந்து அதுக்கு முதல் நாள் வரும். ஆனால் அன்றைக்கி சொன்னேன்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன்ல, அந்த பூஜை தான். சரியா, அன்றைக்கி சனி உரையில் கூட நீங்கள் போகலாம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒரு கூடுதல் தான். அதையும் சொல்லலாம். சரியா, சனிக்கிழமை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சனி உரை எப்போ வருது? அது வந்து கரெக்டாக ஈவினிங் வந்தால் பரவாயில்ல. மதிய நேரம் வந்துச்சுன்னா கோயில் திறந்துருக்க மாட்டாங்க. சரியா, ஓரை பார்த்து போகிறது கோயிலுக்கு போகலாம். சரியா, ஞாயிற்றுக்கிழமை இப்படியே ஆரம்பித்தோன்னா போயிட்டே இருக்கும். சனி ஓரம் 9 to இரவு 5 to 6 போகலாம். ஈவினிங் போகலாம். 5 to 6 போகலாம். சரியா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணுங்கள். சாயந்தரம் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு. சரியா, புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து வேலைக்கிழமை போகலாம். புனர்பூச நட்சத்திரம் அன்றைக்கி போகலாம். இல்லைனா வேலைக்கிழமை போகலாம். என்றைக்கு வரும்? அது வெள்ளிக்கிழமை வரும். வெள்ளிக்கிழமை என்றைக்கு? வெள்ளிக்கிழமை வந்து இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. புனர்பூச நாளைக்கு சனிக்கிழமை வருது. சரியா, சனிக்கிழமை குரு உரையில் போகலாம். சனிக்கிழமை குரு உரை எப்போ சார் வருது? இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் நீங்கள். சரியா, ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை குரு ஓரை காலையில் 7 to 8 வருது. சரியா, நாளை காலையில் கூட கோயிலுக்கு போகலாம். அந்த ஓரையில் போகணும். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து அந்த கிழமையில் போகலாம். 4 விதமாக பார்க்கப்படுகிறது. நட்சத்திரத்தை அன்றைக்கும் போகலாம் கோயிலுக்கு, எப்போ வேணாலும் போகலாம். கூடுதல் சிறப்பு வேணும்னா அந்த ஓரையில் போகணும். புனர்பூச நட்சத்திரம்னா குரு ஓரையில் போகணும். அன்றைக்கி என்ன அந்த கிழமை என்றைக்கு வருதோ அப்போ போகணும். அந்த டயத்தில் போகணும். இல்லைனா வேலைக்கிழமை போகணும். சரியா, இதெல்லாம் சேர்ந்து வரும் சில நாட்கள். இதெல்லாம் காலண்டரில் பார்த்துக்கணும். இதெல்லாம் முக்கியமான அமைப்புகள். இதைத்தான் அந்த என்ன சொல்கிறாங்கன்னா சூட்சமம்ங்கிறாங்க. முகூர்த்தம் குறிக்கும் போது இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து தான் முகூர்த்தம் குறிப்போம். அது மாதிரி தான் வழிபாடு பண்ணும்போதும் நம்ம வந்து கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கிளாரிட்டியாக போய் சாமி கும்பிடணும். 4 நட்சத்திரம் பார்த்து காலண்டரை பார்த்துட்டு அந்த நேரம் பார்த்து கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் அந்நேரம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு பாதம் இருந்தாலுமே அந்த குரு ஓரை நடக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குருவுடைய ஆதிக்கம் இருக்கும். அந்நேரம் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூடுதலாக இருக்கும். பூச நட்சத்திரம் சனி ஓரை நடக்கும்போது தாக்கம் அதிகமாக இருக்கும். அது சனிக்கிழமை இப்படி வரும். சில நேரம் சனிக்கிழமை பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும். அன்றைக்கி வந்து நீங்கள் சனி ஓரையில் போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. 3 சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரத்துக்கு புதன்கிழமை வரும். புதன்கிழமை ஆயிலி நட்சத்திரம் புதன் வரைக்கும் போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. இப்படி பார்த்து போகணும். இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா டெய்லி காலண்டரை பார்க்கணும். நீங்கள் நினைக்கணும் நமக்கு நல்லது நடக்கணும்னா நான் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், மனப்பூர்வமாக கும்பிடணும் அப்படின்னு நினைக்கணும். சரியா, கோயில்களுக்கு உங்கள் கால்கள் போகணும், தொடர்ந்து போகணும். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும், என் பொண்டாட்டிக்கு அது நடக்கணும், என் பிள்ளைக்கு எப்படி ஆகணும், என் பிள்ளை IAS கலெக்டர் ஆகணும், இல்லைனா
ஐடி படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் 5 லட்சம் சம்பாதிக்கணும், ஒன்றும் நடக்காது. நீ கோயிலுக்கு போகணும். நீ போய் வேண்டுனா பிள்ளை நல்லாயிருக்கும். பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாக பிறந்ததாமே. அதனால் பெற்றவங்க தான் பிள்ளைக்கு பொறுப்பாளையாக ஆகிறாங்க. உன் பிள்ளை நல்லா இருக்கிறதும் கெட்டு போகிறதும் உன்னோட இதில் தான் இருக்குது. அதனால் தாய் தகப்பன் தான் ரொம்ப மெனக்கடணும். சரியா நேர்களே? இப்போ குறிப்பாக ஒரு 35 வயசுலேருந்து 55 வயசு இருக்கிற ஆண் பெண்கள் இதை செய்யணும். உங்கள் குழந்தைங்க நேரம் படிச்சுட்டு இருக்கோம், 7வது 8வது படிச்சுட்டு இருக்கோம். அது காலத்துக்கு இன்னும் 20 வருஷம் கழித்து நல்லா இருக்கணும்னா நீங்கள் இப்போயே கோயிலுக்கு போகணும். 4 கிழமை நேரம் ஓரெல்லாம் பார்த்து கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணினேன்னா பிள்ளைங்க நல்லா வரும். அதனுடைய ஜாதக அமைப்பு வித்தியாசமாக இருந்தாலுமே நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரத்தோடைய அந்த சக்தி, அந்த இறை அருள் அதில் காப்பாற்றும். சரியா? இப்படித்தான் பலன்கள் கிடைக்கும். இறை அருள் இப்படித்தான் கிடைக்கும். தெய்வம் இப்படித்தான் காப்பாற்றும். அதைத்தான் சொல்லியிருக்கிறான், தெய்வம் நின்று செய்யும், அரசன் அன்று செய்வான். சரி, யார் இப்படி செஞ்சாலுமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் தேதி மறந்துடாதீங்க, அதையும் முக்கியமாக செய்யுங்க. அதுவும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 பேருக்கும் சொல்லியிருக்கிறேன். அதுபடி ஃபாலோ பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். 5 வருஷம் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம், சிறப்பாக இருக்கலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு, புனர்பூசம், பூசம், ஆயிலி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலையோடு நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.